வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தோணினாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு. வணக்கம். சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்துல இருந்து ஒரே ஒரு பக்கம். டிசம்பர் 8ஆம் தேதிக்கான குறிப்பு. தலைப்பு முக்கணி. உங்க கையில இந்த புத்தகம் இருந்தா இது எவ்வளோ சின்ன குறிப்புன்னு தெரியும். ஆனா இந்த ஒரு பக்கத்துல இருந்து நம்ம வாழ்க்கைக்கே தேவையான ஒரு பெரிய தத்துவத்தை எப்படி எடுக்கலாம்னா நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது ஒரு தினசரி தியான குறிப்பு. அதாவது அன்றைய நாள் முழுக்க நம்ம மனசுல ஓட வேண்டிய ஒரு சின்ன விதை. ஒரு விதை. ஆமா. ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான முக்கணிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறாரு. வாழமா பலா. ஆனா அத ஒரு சாவி மாதிரி பயன்படுத்தி ஒரு பெரிய ஆன்மீக கோட்டைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போறார். அந்த பயணம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, முதல்ல அந்த நேரடியான அர்த்தத்திலிருந்தே ஆரம்பிப்போம். முக்கணினா வாழை மா பலா. தமிழ்நாட்டுல யாருக்கு தான் தெரியாது? அது தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த குறிப்புல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 3 பழமும் தனித்தனியா சுவையா இருந்தாலும் 3 சேரும்போது அதோட சுவையும் சத்தும் பல மடங்கு அதிகமாகுது. அதனால இது கடவுளுக்கு படைக்க ரொம்ப பொருத்தமானதுன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு நல்ல தொடக்க புள்ளி. ஆனா இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க. ஆமா, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? இது எல்லாருக்கும் தெளிச்சதுதானே? நல்ல கேள்வி. விஷயம் என்னன்னா, ஆசிரியர் எதுக்கு இந்த 3 பழத்தை தேர்ந்தெடுத்தாருங்கிறதுதான். இது வெறும் சுவைக்காக மட்டும் இல்ல, நம்ம கலாச்சாரத்துல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஒரு தனி மரியாதை இருக்கு இல்லையா? ஒரு விசேஷம்னா இந்த பழங்கள் இல்லாம இருக்காது. நம்ம கிட்ட இருக்கிறதுலயே எது ரொம்ப சிறந்ததோ, எது ரொம்ப உயர்ந்ததோ அதத்தான் நம்ம கடவுளுக்கு கொடுப்போம். அது ஒரு பக்தியோட அடையாளம். சரி. இந்த பொதுவான நம்பிக்கைய ஒரு படி மாதிரி வச்சு ஆசிரியர் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறார். பாருங்க, நீங்க பழத்தை குடுக்கறீங்க, அது நல்லதுதான். ஆனா இதை விட உயர்ந்த ஒரு படையல் இருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இங்கதான் விஷயமே சூடு பிடிக்குது. குறிப்போட முதல் வரியே ஒரு பிரார்த்தனை தான். யோகம் பக்தி ஞானம் என்னும் முக்கனியை இறைவா உனக்கு படைத்து வணங்க நான் கற்றுக்கொள்வேனாக அப்படின்னு இருக்கு. அப்போ நாம பேசிட்டு இருந்த வாழை மா பலா எல்லாம் வெறும் ஒரு சிம்பல், ஒரு உருவகம். அசல் படையல் உண்மையான முக்கணிங்கிறது யோகம் பக்தி ஞானம்தான். இதுதான் இந்த தியானத்தோட மையமா. மிகச் சரியா பிடிச்சிங்க. இதுதான் இந்த தியானத்தோட இதயம். எப்படி 3 வேற வேற சுவையும் குணமும் இருக்கிற பழங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான படையலாகுதோ, ஆமா, அதே மாதிரிதான் யோகம் பக்தி ஞானம் 3 ஒன்னா சேரும்போதுதான் ஒருத்தரோட ஆன்மீக பயணம் முழுமையடையுது. மக்கள் மத்தியில ஒரு தப்பான புரிதல் இருக்கு. என்ன அது? இந்த 3 தனித்தனி பாதைன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒன்னு பக்தியோட பாதை, இன்னொன்னு அறிவோட பாதை, மற்றொன்னு செயலோட பாதை. ஒன்னை எடுத்தா இன்னொன்னு விட்டுடணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அது உண்மைதான். நான் ஒரு ஞானி, அதனால எனக்கு பக்தி எல்லாம் தேவையில்லைன்னு சொல்றவங்களையும் பார்த்திருக்கேன். கரெக்ட். இல்லனா நான் ஒரு பக்தன், எனக்கு இந்த தத்துவ விசாரணை எல்லாம் புரியாது, நான் பாட்டுக்கு சாமி கும்பிட்டுட்டு போறேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த குறிப்பு அப்படி இல்ல, 3 வேணும்னு சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? ஒண்ணுக்கொன்னு முரணா தெரியலையா? சூப்பரான கேள்வி. இது முரண் மாதிரி தோணினாலும் உண்மையில ஒன்னு சார்ந்துதான் இருக்கு. ஒரு மரம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஓகே, மரம். ஞானம்ங்கிறது அந்த மரத்தோட ஆழமா போற வேர் மாதிரி. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதுதான் மரத்துக்கு ஆதாரம். சரி. பக்திங்கிறது அந்த மரத்துக்கு உயிர் கொடுக்கிற தண்ணீர் மாதிரி. அது இல்லனா மரம் காஞ்சு போயும் இல்லையா? சரியா சொன்னீங்க, மரம் காஞ்சு போயிடும். அப்போ யோகம், அதாவது கர்ம யோகம்ங்கிறது அந்த மரம் வளர்ந்து கொடுக்கிற நிழலும் கனிகளும் மாதிரி. அதனாலதான் மத்தவங்களுக்கு பயன் கிடைக்குது. வாவ். இப்போ சொல்லுங்க, வேர் இல்லாம கனி கிடைக்குமா? தண்ணீர் இல்லாம மரம் வளருமா? எல்லாம் ஒன்னோட ஒன்னு இழைஞ்சதுதான். இந்த மரம் உதாரணம் ரொம்ப நல்லா புரிய வைக்குது. அப்போ வெறும் அறிவு மட்டும்தான் இருந்தா அது ஒரு காஞ்சி போன மரம் மாதிரி, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆமா. வெறும் செயல் மட்டும் இருந்தா அதுக்கு ஆழமான வேர், அதாவது தெளிவான நோக்கம் இருக்காது. வெறும் பக்தி மட்டும் இருந்தா அது அறிவோட துணை இல்லாம மூட நம்பிக்கையா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதுதான் முக்கியமான பார்வை. ஞானம் இல்லாத பக்தி குருட்டுத்தனமா இருக்கலாம். அன்பு இல்லாத ஞானம் அகந்தையா மாறலாம். செயல்ல வெளிப்படாத ஞானமும் பக்தியும் வெறும் தியாரி மாதிரி யாருக்கும் எந்த பயனும் தராது. அதனாலதான் ஒருத்தரோட செயல்ல
அறிவும் அன்பும் இருக்கணும். சரிதான். அவரோட பக்தியில தெளிவும் சேவையும் கலந்திருக்கணும். அவரோட ஞானம் செயலாகவும் அன்பாகவும் வெளிப்படணும். இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து பார்க்கிறது தான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. ஓகே, இந்த ஒருங்கிணைந்த பார்வை ரொம்ப முக்கியம்னு புரியுது. அதாவது நாம படைக்க வேண்டியது யோகம், பக்தி, ஞானம் இங்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் சாலட். ஆமா, அப்படி சொல்லலாம். ஆனா இது எப்படி படைக்கிறது, எதை வச்சு படைக்கிறது? ஏன்னா அடுத்துதான் இந்த தியான குறிப்பு மனம், மொழி, மெய்யாகிய முக்கணிகளை நாம் கடவுளுக்கு கொடுத்து விட வேண்டும்னு சொல்லுது. இது என்ன புதுசா ஒரு முக்கணி? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு புது முக்கணி இல்ல, இது அந்த முதல் முக்கணிய படைக்க தேவையான கருவிகள். ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா இது தெளிவா புரியும். எப்படின்னு சொல்லுங்க. யோகம், பக்தி, ஞானம்ங்கிறது நம்மளோட இலக்குகள் அல்லது நம்ம நடக்க வேண்டிய பாதைகள்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த பாதையில நடக்க நமக்கு என்ன தேவை? நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறது இந்த 3 விஷயம்தான். நம்ம எண்ணங்கள், மனம், நம்ம சொற்கள், மொழி, நம்ம செயல்கள், உடல், அதாவது மெய். இந்த 3 கருவிகளையும் முழுசா கடவுளுக்கு ஒப்படைச்சிட்டா நாம அந்த 3 பாதையிலையும் சரியா பயணிக்கலாம். சரி, இது சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது முதல் உருவகம் என்ன படைக்க வேண்டும்னு சொல்லுது, இந்த இரண்டாவது உருவகம் எதை கொண்டு படைக்க வேண்டும்னு சொல்லுது. கரெக்ட். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? மனம் எப்படி ஞானத்தோட இணையுது, மொழி எப்படி பக்தியோட இணையுது? நிச்சயமா. முதல்ல மனதை எடுத்துக்குவோம். மனம்னா என்ன? நம்ம எண்ணங்களோட தொழிற்சாலை. ஞான மார்க்கம்னா என்ன? சதத கேள்வி கேட்கறது, ஆராயறது, உண்மையை தேடுறது. உண்மைய தேடுறது, தியானம் பண்றது, இது எல்லாமே மனசோட வேலை தானே. அப்போ மனத இறைவன் கிட்ட குடுக்கறதுன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையும் அந்த உயர்ந்த உண்மையை நோக்கியே திருப்புறது. தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுட்டு எது முக்கியமோ அதுல மனசை நிலைநிறுத்துறது. புரியுது. அப்போ மொழி அது பக்திக்குன்னே உண்டானது மாதிரி தெரியுது. நாம பாடுற பஜனைகள், சொல்ற மந்திரங்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே மொழி, அதாவது வாக்கு வழியா வர்றது தானே. ஆமா, பக்தி மார்க்கத்தோட மிக முக்கியமான கருவியே மொழிதான். நாம சங்கீர்த்தனம், ஸ்தோத்திரங்கள், துதிகள் நீ எல்லாமே வாக்கின் வெளிப்பாடுகள் தான். நம்ம அன்பையும் சரணாகதியையும் வெளிப்படுத்த மொழி ஒரு அற்புதமான கருவி. ஆனா அத இறைவனுக்கு கொடுக்கறதுனா வெறும் மந்திரம் சொல்றது மட்டும் இல்ல. புறன் பேசாம இருக்கிறது, உண்மைய பேசுறது, மத்தவங்கள புண்படுத்தாம பேசுறதுன்னு எல்லாமே அதுல அடங்கும். நம்ம பேச்சே ஒரு பூஜையா மாறணும். அப்போ கடைசியா மெய், அதாவது நம்ம உடல், அது நிச்சயம் யோகத்தோட சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும். ஆமா, கர்ம யோகம்னு சொல்ற தன்னலமற்ற சேவை, கடமைகள் எல்லாமே உடலை வச்சு செய்யறது தான். ஆமா. மெய்ங்கிறது செயல்களுக்கான கருவி. அது ஹதயோகத்துல வர ஆசனங்களா இருக்கலாம், இல்லனா கர்மயோகத்துல வர சேவையா இருக்கலாம். நீங்க உங்க வேலைய நேர்மையா அர்ப்பணிப்போட செய்யறது கூட ஒரு விதமான யோகம்தான். சரி. உடலை இறைவனுக்கு கொடுக்கறதுனா நம்ம ஒவ்வொரு செயலையும் சுயநலம் இல்லாம ஒரு கடமையா, ஒரு அர்ப்பணிப்பா செய்யறது. ஆக நம்ம எண்ணம், மனம், சொல், மொழி, செயல், மெய் இந்த 3ம் ஒரே நேல்கோட்டுல இறைவனை நோக்கி இருக்கும்போது அதுதான் உண்மையான படையல். அதுதான் யோகம், பக்தி, ஞானம் என்ற முக்கணிகளை படைக்கிறதுக்கு சமம். ஓகே, ஆனா ஒரு சந்தேகம், நடைமுறையில இது எவ்வளவு சாத்தியம்? நம்ம மனசு ஒண்ணு நினைக்கும், வாய் ஒண்ணு பேசும், நாம செய்யறது வேற ஒண்ணா இருக்கும். நம்ம மனசும் சொல்லும் செயலும் எப்பவுமே ஒரே நேர்கோட்டுல இருக்கிறது இல்லையே. ஒண்ணுக்கொண்ணு முரண்படும் போது என்ன செய்யறது? இதுதான் ஆன்மீக பயணத்துல இருக்கிற மிகப்பெரிய சவால். அதனாலதான் இது ஒரு பயிற்சி. முதல் நாளே எல்லாம் சரியா வராது. ஆனா நாம இத பத்தி ஒரு அவேர்னஸோட இருக்க ஆரம்பிக்கும் போதுதான் மாற்றம் தொடங்குது. ஒரு விழிப்புணர்வோட. ஆமா, நான் நினைக்கிறதும் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கா அப்படின்னு நம்மள நாமளே கேட்டுக்க ஆரம்பிக்கணும். இந்த 3க்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை குறைக்க முயற்சி பண்றது தான் சாதனை அல்லது ஆன்மீக பயிற்சி. இந்த தியான குறிப்பு நமக்கு அந்த இலக்கை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இந்த தியானத்தோட இறுதியில தாயுமானவரோட ஒரு பாடலை மேற்கோள் காட்டியிருக்காங்க. தானன் தவன் தருமன் சந்ததமும் செய்வர் சிவஞானன் தனையணைய நல்லோர் பராபரமே. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நாம பேசின விஷயங்களுக்கு இது எப்படி ஒரு முடிவுரை மாதிரி அமையுது? இது முடிவுரை மட்டும் இல்ல, இது ஒரு செயல்முறை விளக்கம், ஒரு பிராக்டிக்கல் கைடு. இதுவரைக்கும் நாம தத்துவார்த்தமா பேசணும். யோகம், பக்தி, ஞானம், மனம், மொழி, மெய்யின்னு. ஆமா.
ஒரு சராசரி மனிதன், சரி சார் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நான் நாளைக்கு காலையில என்ன செய்யணும்னு கேட்பான் இல்லையா? அந்த கேள்விக்கு இந்த பாடல் பதில் சொல்லுது. சிவஞானன் தனையணைய நல்லோர், அதாவது சிவஞானம் என்கிற அந்த உச்சக்கட்ட அறிவை அடைய விரும்புற நல்ல மனுஷங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லுது இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த இலக்க அடைய அவங்க என்ன செய்வாங்க? இடைவிடாம சந்தத்தமும் 3 காரியங்களை செய்வாங்கன்னு தாயுமானவர் சொல்றார். தானம், தவம், தர்மம். தானம், தவம், தர்மம். சரி. இதுல நம்ம நேரத்தை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம். இது அன்பு, அதாவது பக்தியின் நேரடியான வெளிப்பாடு. இது கர்மயோகமும் கூட. அப்புறம் தவம். தவம் இது புலனடக்கம், தியானம், சுய கட்டுப்பாடு போன்ற பயிற்சிகள். இது மனதை கட்டுப்படுத்தி ஞானத்தை நோக்கி திருப்புறத்துக்கு உதவுது. இது யோக மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கத்தோட நேரடி தொடர்புல இருக்கு. கடைசியா தர்மம். ஆமா, தர்மம். இது அறவழியில நம்ம கடமைகளை சரியா செய்யறது. நம்ம குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு, வேலைக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகளை நேர்மையா செய்யறது. இது கர்மயோகத்தோட அஸ்திவாரம். ஆஹா, இப்ப எல்லாமே ஒன்னா இணையுது. ஞானம்ங்கிற அந்த பெரிய பழத்தை அடைய தானம், தவம், தர்மம்ங்கிற கான்கிரீட் செயல்கள் அவசியம்னு இந்த மேற்கோள் சொல்லுது. ஆமா, இது வெறும் மனசளவுல சிந்திக்கிற விஷயம் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது. நம்ம கொடுக்கிற தானம், நம்ம செய்யற தவம், நம்ம வாழ்ற தர்ம வாழ்க்கை, இது எல்லாமே அந்த பெரிய ஆன்மீக இலக்கோட இணைஞ்சிருக்கு. அதுதான் இதோட சிறப்பு. இந்த மேற்கோள் நம்ம முன்னாடி பேசின மனம், மொழி, மெய்ங்கிற 3 கருவிகளையும் எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு வழிகாட்டுது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். தானம் செய்யும்போது நம்ம உடலும், மெய், சொல்லும், மொழி பயன்படுது. தவம் செய்யும்போது நம்ம மனம் பயன்படுது. தர்ம வழியில வாழும்போது மனம், மொழி, மெய் 3 ஒருங்கிணைஞ்சு செயல்படுது. அப்போ இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. என்ன கேள்வி அது? நம்ம அன்றாட செயல்கள், நம்ம கொடுக்கிற சின்ன சின்ன உதவிகள், நம்ம செய்யற வேலைகள், இது எல்லாமே நம்மளோட பெரிய ஆன்மீக இலக்கோட இணைஞ்சிருக்குன்னு நாம உணர்ந்து செய்யறோமா? இல்ல அதெல்லாம் வேற, இது வேறன்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோமா? அருமை. ஒரு சின்ன தியான குறிப்புக்குள்ள எவ்வளவு அடுக்குகள்! சுருக்கமா பார்த்தா முக்கணிங்கிற ஒரு சிம்பிளான வார்த்தைக்குள்ள 4 லேயர் இருக்கு. 1 நேரடியான பழங்கள், வாழை, மா, பலா. இது கதவு திறக்கிற ஒரு சாவி. 2 ஆன்மீக பாதைகள், யோகம், பக்தி, ஞானம். இதுதான் நாம படைக்க வேண்டிய உண்மையான படையல். சரி. 3 அந்த கருவிகள், மனம், மொழி, மெய். இத வச்சுதான் நாம அந்த படையலை தயாரிக்கணும். கடைசியா அந்த இலக்கை அடைய உதவும் அன்றாக செயல்கள், தானம், தவம், தர்மம். இதுதான் செயல்முறை. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இது ஒரு தினசரி தியானம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இத ஒரு தகவலா கேட்டுட்டு போறதுக்காக இல்ல. உண்மைதான். அன்றைய நாள் முழுக்க, நம்ம வாழ்க்கை முழுக்க இதை எப்படி பொருத்தி பார்க்கலான்னு சிந்திக்கிறதுக்கு தான். நிச்சயமா. அப்போ இந்த தியானம் உங்ககிட்ட கேட்கிற நேரடியான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையோட கனிகள், அதாவது உங்க செயல், யோகம், உங்க அன்பு, பக்தி, உங்க அறிவு, ஞானம், இது 3ஐயும் ஒன்னா இணைச்சா இன்னைக்கு நீங்க இறைவனுக்கு படைக்கிற அந்த தனித்துவமான படையல் எப்படி இருக்கும்? வாவ், ஆழமான கேள்வி. உங்களுடைய தானம், உங்களுடைய தவம், உங்களுடைய தர்மம், இந்த 3ஐயும் பயன்படுத்தி நீங்க அடைய விரும்புற அந்த சிவஞானம்ங்கிற பழத்துக்காக இன்னைக்கு என்ன கான்கிரீட்டான ஒரு சின்ன விஷயமாவது செஞ்சீங்க? இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி.